நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறேதுமில்லை. Objection, my lord. பொய்மைதானே வெல்லும், நீதியின் பின்னே உங்கள் நீதி செல்லும். சிஸ்டர், வாதம் சொல்லி தந்த எனக்கு வதமும் செய்ய தெரியும். பிடிவாதம் உன்னை கொல்லும், முன்னே பிழைத்துக் கொள்ள. அர்ஜுன், IPC அத்துப்படி பொய் சொல்வதில் PhD. ஓட்ட மேல ஓட்ட ஓ சட்டத்துல போட்ட. நீ சொல்லும் அந்த உண்மை இப்போ எங்க இருக்கு காட்ட. நீதி பின்னே போனா நீ நாதி அத்து போவ. தேதி குறைச்சுக்க, என் கையில தாண்டா நீ சாவ. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் காதல் பிடிபடும் சிறை. காத்திருப்பேன் நீ வரும் வரை, வருவாயா? பாசம் அது எதுவரை, பகை தோன்றும் நிலை வரும் வரை, பழி தீர்க்க நீ மறுமுறை எழுவாயா? தர்ம யுத்தம் ஆகஸ்ட் 6 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு உங்கள் விஜயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாரு, இந்த குழந்தை பரமேஸ்வர ஐயரோட 4வது தலைமுறை. தாத்தாவுக்கு நம்ம குழந்தை கையால கனகாபிஷேகம் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும். பார், என்கிட்ட அபார்ஷன் பண்ணாதன்னு கெஞ்சறத விட்டுட்டு தாத்தா கிட்ட போய் சொத்தை பிரிச்சு கொடுன்னு கெஞ்சு. அத பிரிச்சு கொடுத்தா இந்த குழந்தைய உன் கண்ணுல காட்டுவேன். அத விட்டுட்டு மாமா கிட்ட சொல்றேன், மச்சா கிட்ட சொல்றேன், நீங்க வந்து பேசுறேன், அந்த நிமிஷமே இந்த குழந்தை இருக்காது. இப்ப நீ மீனாட்சி, மாப்பிள்ள என்ன விஷயமா வந்திருப்பார்? அது வந்து நீலா முழுகாம இருக்கா இல்லையா? ஆமா. அவளை ஆத்துக்கு அழைச்சிட்டு வந்து செய்ய வேண்டியதெல்லாம் முறையா செய்யணும் இல்லையோ? அது விஷயமா பேச வந்திருப்பார். சீர்வரிசையில பிரமாதமா பண்ணிடணும். பரமேஸ்வர ஐயருக்கு எந்த விதமான குறைய வைக்க கூடாது. ஆமா அண்ணா. மாப்பிள்ள, நீங்க எதை பத்தி கவலைப்படாத. சீர்வரிசையில நான் பிரமாதமா பண்ணிடுறேன். தாத்தாட்ட நான் பேசிடுறேன், சரிங்களா? சரி மாமா, நான் அப்போ கிளம்புறேன். என்ன மாப்பிள்ள கிளம்புறேன்? சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கேள். ஸ்வீட் சாப்பிட்டு போங்க. இல்ல மாமா, பரவாயில்ல, இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறேன். வரேன் மாமி, வரேன் மாமா. சரி. ஆண்டி ஸ்ருதி, எப்படி இருக்கேள்? நல்லா இருக்கேன் மாமா. அடிக்கடி கோயிலுக்கு வருவியா ஸ்ருதி? ஆமா, ஆல்மோஸ்ட் எல்லா நாளும் வருவேன். பரவாயில்லையே, நல்ல விஷயம்தான். ஹர்ஷாவும் சரி, அவங்க அப்பாவும் சரி, கோயிலுக்கு வர சொன்னா 100 தடவை யோசிப்பாங்க. இப்பெல்லாம் ஹர்ஷா அடிக்கடி கோயிலுக்கு வருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ இங்க தானே இருக்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஹர்ஷாக்கு கடவுள் பக்தி நிறைய இருக்கு, ஆனா அத வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறார். ஆமா, ஹர்ஷா இப்பவே அவர் இவர்னு சொல்ற. நான் தனியா இருக்கறச்சே நீ வா போன்னு சொல்லலாம், ஆனா உங்ககிட்ட மரியாதையா தானே பேசணும். டே ஹர்ஷா,
உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லடா. சரியான மக்கு சாம்பிராணிடா நீ. என்ன ஆண்டி இப்படி வளர்த்திருக்கீங்க இவனை? சரி வா போலாம். ஸ்ருதி, ஹர்ஷா நீ நல்லா பாடுவேன்னு சொல்லிருக்கான். லேப்டாப்ல கூட போட்டு காமிச்சிருக்கான். எனக்காக ஒரு 2 வரி பாடேன். பாடு. ரொம்ப நல்லா பாடுறமா. தேங்க்ஸ் ஆண்டி. என்ன அம்மானே கூப்பிடலாம். தேங்க்ஸ்மா. நல்லா இரு. இது மட்டும் இல்ல, இந்த கோயிலோட உற்சவ நாள் அன்னைக்கு நான் கச்சேரி கூட பண்ணுவேன். ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வா. உன் குரல் ரொம்ப நல்லா இருக்கு ஸ்ருதி. சுவாமி மேல நீ வச்சிருக்கிற பக்தி உன் பாட்டுல நல்லா தெரியுது. தேங்க்ஸ் ஆண்டி. ஸ்ருதி, ஹர்ஷா என்கிட்ட சொல்லிருக்கான் அவனுக்கு இந்த கும்பகோணம், உங்க வீடு, உங்க எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வீட்லயே தான் இருக்க போறேன்னு சொல்லிருக்கான். ஹர்ஷா சும்மா விளையாட்டுக்கு சொல்லிருப்பாரு ஆண்டி. நாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நிச்சயமா எங்க ஆத்துல தங்க மாட்டோம், உங்க கூட தான் இருப்போம். உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்னு அடிக்கடி ஹர்ஷா சொல்லுவார். பாவம் இத்தனை நாள் கிச்சன்லயே இருந்துட்டு இனிமே உங்களுக்கு ரெஸ்ட் தான். நான் தான் சமைப்பேன். நன்னா இருக்கோ நன்னா இல்லையோ நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும். சரி சரி. ஸ்ருதி நல்ல பாடுறா, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறா, எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறா. ஆண்டி பிராங்கா சொல்ற, கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் ஹர்ஷாவும் தனி கொடுத்தனும் தான். லேப்டாப்ல மட்டும்தான் அவன் முகத்தையே காட்டுவேன். தீபாவளி பொங்கல் அப்பதான் அவனை நேர்லயே கூட்டிட்டு வருவேன். ஓகே? ஸ்ருதி எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கா. ஹர்ஷா வாழ்க்கையில முதல் தடவையா நல்ல பொண்ணா சூஸ் பண்ணிருக்கான். கடவுளே, போலாமா? என்னடி ராஜி, நிஜமாவா சொல்ற? ஆமாம்மா, நான் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். ஹர்ஷாவோட அப்பா வேகமா கார்ல வந்து நான் செத்திருப்பேன் தெரியுமா? எப்படியோ தப்பிச்சேன். இல்லனா இன்னைக்கு நீ என்ன உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. அப்படி ஒரு மனுஷன் இருப்பாரா? என்னடி இது, அவர் உன்ன கொல்ல பார்த்தாரா? அவர் அப்படிப்பட்ட மனுஷன் மாதிரிலாம் தெரியவே இல்லை எனக்கு. என்னம்மா இப்படி பேசுற நீ? அவரை ரொம்ப நல்லவர்னு நினைச்சியா? ஆமா, அவரை பத்தி நோக்கி என்ன தெரியும்னு பேசுற. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நடந்ததெல்லாம் நான் சொன்னதுக்கு அப்புறம் தானே நோக்கு தெரியும். ஏண்டி, உன்னை கொல்றதுனால அவருக்கு என்ன லாபம் சொல்லு? என்ன லாபம் இல்ல? ஸ்ருதி ஹர்ஷாவோட கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி பார்க்கணும்னு துடிக்கிறார். அதுக்கு நான் தானே தடியா இருக்கேன். என்னை ஏமாத்திட்டு போனவர் அவரு தான் நினைச்சதை சாதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாரு. ராஜி, நீ குழப்பத்துல தேவையில்லாம யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். நீ புரியாம பேசுறமா? நடந்ததெல்லாம் மறந்துட்டியா நீ? அவரால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். இந்த பாரு ராஜி, அவாவா பண்ண பாவத்துக்கு அவாவாளே மனசுக்குள்ள புழுங்கி வேதனைப்பட்டு போறா. நீ விட்டுடு. இல்லம்மா, நான் விடல.
அவர் எப்படியாவது ஹர்ஷா ஸ்ருதி கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன்னு என்கிட்ட சவால் விட்டிருக்காரு. இந்த கல்யாணம் நடந்தா நான் அவர்கிட்ட 2வது தடவையா தோத்த மாதிரி ஆயிடுமா? ராஜி, நீ முதல் தடவையா தோக்கல. உனக்கு நல்ல வாழ்க்கை தானே அமைஞ்சிருக்கு. இனிமே உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நீ என்ன பேசினாலும் என் மனசு மாறாது. நான் அது கிளம்புறேன். என்ன வாழ்க்கடா இது? தான் வயத்துல பிறந்த சொந்த புள்ளன்னு கூட தெரியாம ஹர்ஷாவோடையும் அவ அப்பாவோடையும் என் பொண்ணு எப்படி சண்டை போட்டு இருக்காளே. இது எதுல போய் முடிய போகுதுன்னே தெரியலையே கடவுளே. ஏங்க, ஸ்ருதி ரொம்ப நல்ல பொண்ணுங்க. அவ என்கிட்ட எவ்வளவு அன்பா பழகுறா தெரியுமா? நேத்ரா கூட தான் உங்ககிட்ட அன்பா பழகுறா? இல்லங்க, நேத்ரா பேசுறது ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்குங்க. ஏதோ வாய் வார்த்தைக்காக அன்பா பேசுற மாதிரி இருக்கு. ஆனா ஸ்ருதி அப்படி இல்லைங்க. அவ ரொம்ப நேச்சுரலா பழகுறா. அவ என்ன இருந்தாலும் தாயில்லாத பொண்ணு இல்லையா? இப்போலேந்தே என்ன அம்மா ஸ்தானத்துல வச்சு பாக்குறா. சோ நீ கட்சி மாறிட்ட? சே, அப்படி ஒண்ணும் இல்லைங்க. நம்மளுக்கு ஹர்ஷாவோட லைஃப், அவன் ஃபியூச்சர் தானே முக்கியம். ஸ்ருதி தான் ஹர்ஷாவுக்கு ஏத்த மனைவியா இருப்பான்னு எனக்கு தோணுதுங்க. தேவி, நீ ஸ்ருதியோட பழகுனதுக்கு அப்புறம் தான் இதை புரிஞ்சுக்கிட்ட. நான் ஸ்ருதி ஹர்ஷா நம்ம கிட்ட முத இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சான் பாரு, அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்ருதி அண்ட் ஹர்ஷா, they both made for each other. என்னங்க பிரயோஜனம்? நம்ம நேத்ரா ஹர்ஷாவோட என்கேஜ்மெண்ட்டை முடிச்சு 2 மாசத்துல கல்யாணம் கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டோமேங்க. இப்போ நம்ம என்னங்க பண்றது? ஒண்ணு பண்ண, நம்ம முருகன் இருக்காரு, முருகப்பெருமான். அவர் 2 கல்யாணம் பண்ண மாதிரி ஹர்ஷாக்கும் 2 பேரை கல்யாணம் பண்ணி வச்சிரு. எல்லாத்துக்கும் விளையாட்டு தான் உங்களுக்கு. ஏங்க, நான் வேணா நேத்ரா கிட்ட இதை பத்தி பேசட்டுமா? தாராளமா பேசுமா. என்ன நீ இதை சொன்ன உடனே அவ கோவம் வந்து போனை போட்டு உடைப்பா. அவ வீட்டு போன் தானே, உடையட்டும். இல்லங்க, என்ன ஃபர்ஸ்ட் கண்ணா பின்னான்னு திட்டுவா. ஒண்ணு செய்யுங்களேன், நீங்க வேணா அவங்க அப்பா கிட்ட பேசி இந்த விஷயத்த சொல்லிடுங்களேன். நான் எதுக்கு சொல்லணும்? நீதான் ஸ்ருதி மருமகளா வரணும்னு ஆசைப்படுற, அப்ப நீயே போன் பண்ண. ஏங்க, உங்களுக்கு ஸ்ருதியை பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. ஆனா நேத்ரா அப்பாவோடலாம் போன்ல பேசி இந்த கல்யாணத்தை என்னால் நிறுத்த முடியாது. ஏன்னா இன்னைக்கு நான் துபாயில பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ், என்னோட வளர்ச்சிக்கு, நம்ம செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் சைட்ல இருந்து அவர் தான் ஹெல்ப் பண்ணிருக்காரு. சரி, அவங்க ஏதாவது சொன்னா மனசு வேதனையா தான் இருக்கும். ஆனா ஹர்ஷா லைஃப்ல சந்தோஷம் வேணும்னா நாம கொஞ்சம் அவமானப்பட்டா கூட பரவாயில்லைங்க. நானே போன் பண்றேன். ஓகே, இந்தா. எங்க நேத்ரா கிட்ட இருந்து போன் வருது. பேசு பேசு. பேசுறேன். ஹலோ ஆண்டி. ஹாய் நேத்ரா. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். உனக்கு 100 ஆயுசு. ஏன் ஆயுசை விடுங்க ஆண்டி, கொஞ்சம் இருந்தா எங்க அப்பாவோட ஆயுசே முடிஞ்சிருக்கும். நேத்ரா, என்னமா சொல்ற? ஆமா ஆண்டி, கொஞ்ச நாளா இந்த வீட்ல எதுவுமே சரியா நடக்கல. எங்க அப்பாவுக்கு சடனா பிசினஸ்ல ஹெவி லாஸ். அந்த டென்ஷன்ல அவருக்கு மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஐயோ, சரி, இப்ப எப்படி இருக்காரு? கடவுள் புண்ணியத்துல இப்பதான் ரெக்கவர் ஆயிட்டு இருக்காரு. அப்படியா? ஓகே. நேத்ரா, ஐ எம் வெரி சாரிமா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆண்டி,
நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு தான் ஃபோன் பண்ணேன். அப்பாவும் அம்மாவும் எப்பவுமே ராசி நட்சத்திரம்னு அதிகமா பாப்பாங்க இல்லையா? எனக்கும் ஹர்ஷாக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணதுல இருந்து எங்க ஃபேமிலியில ஒரே பிரச்சனை. இப்ப வேற அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக். அதனால எனக்கும் ஹர்ஷாவுக்கும் நடக்க வேண்டிய மேரேஜை போஸ்ட்போன் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. ஓ அப்படியா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன ஆண்டி தேங்க்ஸ் சொல்றீங்க? நான் தானே உங்களுக்கு சாரி சொல்லணும். இட்ஸ் ஓகேமா. என்ன உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணை மிஸ் பண்றோமேன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆமா ஆண்டி, இந்த நியூஸை கேட்டா ஹர்ஷா ஃபீல் பண்ணுவானோ இல்லையோ, நீங்க நிச்சயமா ஃபீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். சாரி ஆண்டி. பரவாயில்லம்மா. இத பாரு, நீ எப்பவுமே ஹர்ஷாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதை மட்டும் மறந்துடாத. ஆஃப் கோர்ஸ் ஆண்டி. அங்கிளுக்கு சொல்லிடுங்க. நான் கண்டிப்பா சொல்றேன். பாய் ஆண்டி. ஓகேமா, பாய்மா. என்ன என்ன திடீர்னு சந்தோஷமாயிட்ட? என்ன விஷயம்? பின்ன என்னங்க, நான் எப்படி சொல்றதுன்னு தவிச்சிட்டு இருந்தேன்ல. நேத்ராவே அவங்க ஃபேமிலி ப்ராப்ளத்தை சொன்னா. எங்க நேத்ரா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான். அவங்க அப்பா ஹர்ஷா நேத்ரா மேரேஜ போஸ்ட்போன் பண்ண சொல்லிட்டாராம். ஓகே, ஆனா இப்ப அவர் நல்லா இருக்கார்ல? இருந்தாலும் அவருக்கு ஹார்ட் அட்டாக்னா நீ சந்தோஷப்படுறதா? சீச்சி, அப்படிலாம் இல்லங்க. இப்போ அவரு நல்லதா இருக்காரா? சரி, சென்டிமெண்டா அவங்களே இந்த கல்யாணத்தை போஸ்ட்போன் பண்றாங்க, நமக்கும் நல்லதானே? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சோ உன் ஸ்ருதி உனக்கு மருமகளா வரப்போறதை யாராலையும் தடுக்க முடியாது. நமக்குன்னு சொல்லுங்க. எல்லாம் இந்த கும்பகோணம் மண்ணோட ராசிங்க. ஏங்க பேசாம நாமளும் இங்கே செட்டில் ஆயிடலாங்க. எங்க? இந்த கும்பகோணத்துல. கும்பகோணத்துல? துபாயில நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குல்ல, போஜன் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட், இதெல்லாம் யாரு உங்க அப்பா வந்து பாத்துக்குவாரா? சரி சரி. சும்மா இருப்பியா? ஸ்ருதிக்கும் ஹர்ஷாக்கும் கல்யாணம் முடிச்ச உடனே நம்ம 2 பேரும் துபாய்க்கு போறோம். ஓகே? சரிங்க. ஏன்னா நான் கொஞ்சம் வெளியில போயிருந்தேன். சாப்பிட்டீங்களா? ஃபேன் போடுட்டா? ஏன்னா 2-3 நாளா என்கிட்ட சரியாவே பேசல. என் மேல கோவமா? உன் மேல எனக்கு என்ன கோவம்? எனக்கு தெரியும் உங்களுக்கு என் மேல கோவம் இருக்கு. நீ சிபிஐல இருக்க வேண்டியவ. உன் பேட் லக் என்ன கட்டிண்டு இங்க வந்துட்ட. ராஜி, உன் மேல எனக்கு கோவம் இல்லை, ஆனா சின்ன வருத்தம். ஹர்ஷாவும் ஸ்ருதியும் பிருந்தா வீட்டுக்கு போனத நீ ஏன் அப்பா கிட்ட சொன்ன?